நாம் சந்திக்கிற சில மனிதர்கள் நம்மளை அழ வச்சுருவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்மளை நெகிழ வச்சுருவாங்க. அப்படி தான் எனக்கு இந்த வளகாப்பு சூட். அந்த அக்கா இன்னும் கொஞ்ச நாளில் அம்மாவாக போகிறாங்க. அவங்களுக்கு அம்மா இல்லை. அந்த அக்கா அவங்க அம்மா கட்டின புடவை எடுத்து தான் உடம்புல போத்திக்கிட்டு அந்த புடவையோடு சேர்த்து தான் கையை குழந்த மேலே வச்சு அழுதாங்க பாருங்கள். ஐயோ! அந்த அக்கா அழுகுறாங்கன்னு தெரிஞ்சதும் அந்த அண்ணன் எப்படினாலும் அந்த அக்காவை சிரிக்க வச்சிடணும்னு சொல்லி வந்து அந்த அக்கா கிட்ட கேட்டார், என்ன அடுத்த குழந்தைக்கு ரெடி பண்ணுவோமா? அந்த அக்கா சட்டுன்னு சிரிச்சிட்டாங்க. எனக்கு அந்த அண்ணனை பார்க்கும்போது ரொம்ப பொறாமையாக இருந்துச்சு. அந்த அக்கா மேலே எவ்வளோ ஒரு காதல், ஒரு அன்பு, அப்படியெல்லாம் எப்படி எனக்கு தெரியல. அப்புறம் அந்த அக்கா அவங்க அம்மா புடவையோடு சேர்த்து குழந்தை மேலே கை, இதை பார்க்குறப்போ எனக்கு ஏதோ ஒரு கவிதை மாதிரி இருந்துச்சு. நீங்களும் பாருங்கள். உன்னை பார்த்தா போதும் ஏன் அழகு குட்டி செல்லும், இந்த ஜன்மம் தீரும். ஏன் அழகு குட்டி செல்லும், இறைவன் அவன் உருவம் எது நான் காண்கிறேன், நீதாது. உன்னை பார்த்தா போதும் ஏன் அழகு குட்டி செல்லும், இந்த ஜன்மம் தீரும். ஏன் அழகு குட்டி செல்லும். நீ யாரோ நான் தான் நீயாக மாறினாய். நான் யாரோ நீதான் நான் தான் கூறினாய். வேர்னா பூனிதான் பூவே வாசம் வீசினாய். வாசம் என் சுவாசம் என்றும் நீதானே. உன்னை பார்த்தா போதும் ஏன் அழகு குட்டி செல்லும், இந்த ஜன்மம் தீரும். ஏன் அழகு குட்டி செல்லும். உன்னை அள்ளி நான் கொஞ்சும் போது அது போல சுகம் இங்கு ஏது. உனக்காக பூ பூக்கும் பூமி, உன தீண்ட மழையாகும் மேகம். சொர்க்கத்தின் துண்டொன்னு மண் மீது வந்தே கை நீட்டி விளையாட கண்டே. இன்பத்தின் அர்த்தங்கள்